Okay, hello guys, welcome to Exams Daily. இன்னையோட லைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. சோ வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. வெயிட் பண்ணலாம். எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. குட் ஆஃப்டர்நூன். இனிய மதிய வணக்கம். நன்றிமா. சோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். எல்லாரும் வந்துட்டோம். அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, குட் ஆஃப்டர்நூன். மதிய வணக்கம். ஓகே, வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். சோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லனா நம்ம அப்படியே மூவ் பண்ணுவோம். இன்னைக்கான 50 क्वेश्चंस நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் மேம். சீக்கிரம் வருவோமா? எங்க கரெக்டா நான் ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்றேன். சீக்கிரம் வருவோமா? 2:30 தான் கிளாஸ். 2:30க்கு ஷார்ப்பா ஆரம்பிச்சாச்சு. டுடே டைமிங் கரெக்ட். டுடே இல்லையே, இந்த சீரீஸ் ஃபுல்லாவே நான் கரெக்ட் டைமிங் தான் வரேன். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் லேட் ஆகுது, மற்றபடி கரெக்டா தான் வந்துடுறேன். சரியா? எக்கனாமிக்ஸ் கிளாஸ் வர சொல்லுங்க. சொல்லிடலாம். சூப்பர். ஓகே, தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எங்களுக்காக உழைத்து கொண்டு இருக்கும் தமிழ் ஆசிரியருக்கு நன்றி. ஸோ எல்லாருக்குமே உங்களுக்குமே ஹாப்பி லேபர்ஸ் டே, இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ விஷ் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அன்புடைமை அதிகாரத்தினுடைய 8வது குறள் நம்ம பார்க்க போறோம். ஃபுல் ரிவிஷன் இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ரிவிஷன் தாங்க, அதனாலதான் நம்ம ஸ்பீடா போறோம். ஷியோர் மேம், நன்றி. மே 1. ஓகேப்பா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? அன்புடைமை அறத்துப்பால் இல்லறவியல் இருக்கக்கூடிய அன்புடைமை அதிகாரத்தின் 8வது குறள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று அப்படின்னு சொல்றாங்க. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை. சோ அவங்களுடைய உள்ளத்துல அன்பு இல்லாத ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. ஒரு வறண்ட பாலைவனத்துல ஒரு செடி எப்படி மீண்டும் தளிர்க்காதோ அது மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதான் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று அப்படின்றதான் நோட் பண்ணிக்கோங்க. மனதில் அன்பு இல்லாமல் குடும்பத்தோடு வாழும் வாழ்க்கை வறண்ட பாலை நிலத்தில் காய்ந்து சுக்காகி போன மரம் மீண்டும் இலை விடுவது போல ஆகும். சரியா? ரொம்ப வாடி போன ஒரு மரம் எப்படி இலை விடுவது பாலைவனத்துல ஆகவே ஆகாத காரியமோ, அதே மாதிரிதான் நீங்க அன்பு இல்லாம ஒரு குடும்பத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. உங்க சேனல் பார்த்துருக்கேன், தமிழ் படிக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் லைவ் அட்டென்ட் பண்றீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்துமதி. ரெகுலரா லைவ் வாங்க, 2:30க்கு இருக்கும். அப்புறம் நாளைக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க நாளைக்கு கிளாஸ் பாருங்க. நாளைக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். சரியா? இல் பொருள் ஓமையனி. ஓகே, ஆல்வேஸ். ஓகேப்பா, நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க், டிஆர்பி, டான்செட், டெட் எல்லாத்துக்குமான ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த எக்ஸாம்ஸ்க்கு தேவையான புக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதற்கான புக்ஸுமே அவைலபிளா இருக்கு. ஸோ கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க் புக் 4 புக் 999க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க கேஷ் ஆன் டெலிவரியாவும் ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உடனே கால் பண்ணிக்கோங்க. கால் பண்ண வேண்டிய ஆர்டர் பண்ணிக்கோங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேவா? கொஸ்டின் பேங்க்ல நீங்க தமிழ் மட்டும் கூட வாங்கிக்கலாம், ஜெனரல் ஸ்டடீஸ் மட்டும் கூட வாங்கிக்கலாம். தமிழ் மட்டும்னா 500, ஜெனரல் ஸ்டடீஸ் மட்டும்னா 500 அஃப்கோர்ஸ். சரியா? ஓகே, ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேவா? பார்க்கலாமா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. எக்ஸாம்ஸ் டெய்லி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்கப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 30 நிமிடம் 50 வினாக்கள்ல 8வது செட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். போமா? அப்படி பேசிருக்கேன், நான் அப்படிலாம் பேசலையே, நான் நல்லா கரெக்டா தான் நான் பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, போவோம், கிளாஸ் போவோம். ஓகே. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம்
நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்று இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார்? தமிழ் தென்றல் திருவிகா பெரியார் அவர்கள், பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள், தாரா பாரதி அவர்கள். ஆன்சர் பெரியார். பெரியார் அப்படின்றதான் சரியான விடை. நீங்களும் கொஸ்டினை போட்ட உடனே ஆன்சர் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. வெரி குட் பா, சூப்பர். ஸோ இந்த ஸ்பீட்லயே போனீங்கன்னா நீங்க ரொம்ப டைம் சேவ் பண்ணிட்டு தமிழ்ல நீங்க சீக்கிரமா முடிச்சுட்டு ஒரு ½ இல்லாட்டி ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள நம்மளோட தமிழை முடிச்சுட்டு நீங்க மிச்சது எல்லாமே உங்க ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரெகுலரா ஸ்பீடா நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்பீட்ல ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரதிமார் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்குகிறார்? குமரகுருபரனுடைய நீதிநெறி விளக்க பாடல்கள்ல பரதிமார் கலைஞர் ஒரு சில பாடல்களுக்கு உரை எழுதியிருக்காங்க. அந்த பாடல்கள் என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? 33, 50, 51, 53. ஸோ ஆன்சர் வெரி குட்மா. 51 பாடல்கள். நீதிநெறி விளக்கத்துல மொத்தமா 51 பாடல்களுக்கு பரதிமார் கலைஞர் உரை எழுதி இருக்காங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. 51 அப்படின்றது சரியான விடை. அடுத்த கேள்வி. தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோவில்களுள் பழமையானது. ஸோ எக்கச்சக்கமான டைம் நீங்க எப்படி இந்த மீனாட்சி சுந்தரனார் கேள்வி இந்த மாதிரி நிறைய கேள்வி சொல்றல அந்த மாதிரி இந்த கேள்வியுமே அடிக்கடி கேட்கிறாங்க. ஓகேவா? பாருங்க. தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோவில்களுள் பழமையானது எது? பிள்ளையார்பட்டி. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பிள்ளையார்பட்டி. வெரி குட்மா, சூப்பர். ஸோ எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் போலாமா? 4வது கேள்வி பாருங்க. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு யாரு சொன்னாங்க என்று பாடியவர் யார்? தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. சோ யாருப்பா? யாரு? பாவேந்தர் பாரதிதாசன், உமர் கய்யாம், ரசூல் கம்சதேவ், கா வைரமுத்து. வெரி குட் ஆன்சர். ரசூல் கம்சதேவ் அவர்கள். வெரி குட். ரசூல் கம்சதேவ் அவர்கள். ஓகேவா? நோட் பண்ணிக்கோப்பா. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க. சோ நேத்து எப்படி இலக்கணம் சம்பந்தப்பட்ட கேள்வியா பார்த்தோமா, இன்னைக்கு நம்ம பாக்குறது எல்லாமே இலக்கியம் உரைநடை சம்பந்தப்பட்டதா இருக்கும். சரியா? ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. ஓவேசா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், பரதிமார் கலைஞர், மறைமலை அடிகள். ஓகேவா? ஆன்சர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேவா? நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொல்றது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நோட் பண்ணிக்கோங்க. கூடலில் ஆய்ந்த ஓன் தீங் தமிழின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நோட் பண்ணிக்கோங்க. கூடலில் ஆய்ந்த ஓன் தீங் தமிழின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். சொல்லிடலாம் உங்களுக்கு சேர்த்து சொல்லிடலாம். சரியா? திருவாசகம், மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, தமிழ் விடு தூது. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. திருவாசகம். ஓகேவா? திருவாசகத்தை யாருப்பா எழுதுறாங்க? திருவாசகத்தினுடைய ஆசிரியர் யாரு? திருவாசகத்தின் ஆசிரியர் யாரு? வெரி குட், மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் அப்படின்றதான் சரியான விடை. நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். அம்மொழி எதுவென தேர்ந்தெடுக்க. அதாவது தமிழ் வடமொழி மட்டும் இல்லாம இன்னொரு மொழியிலையும் குமரகுருபரர் புலமை பெற்றிருந்தாரு. அந்த மொழி என்னன்னு கேட்டிருக்காங்க. பாலி, இந்துஸ்தானி, கன்னடம், உருது. என்னப்பா? தமிழ், ஆங்கிலம், இந்துஸ்தானி. வெரி குட். இந்த மூணுலயுமே குமரகுருபரர் மிக புலமை பெற்றவராக இருந்தார். சரியா? தமிழ் வடமொழி இல்லாம இந்துஸ்தானிலையும் குமரகுருபரர் சிறந்து விளங்கினார் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இதுவுமே என்னதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்து
பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருள் என்ன? பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இத்தொடர்ல வரக்கூடிய துகிர். நன்றி நன்றி. மாணிக்கம், மரகதம், ரத்தினம், பவளம். துகிர் அப்படின்னா என்னப்பா? வெரி குட். துகிர்னா பவளம். பவளம். சோ இந்த பாடல் எந்த நூல்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னு தெரியுதா? பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை. சோ இது வந்து எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட பாடல்? எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் வரி சொல்லுங்க பார்க்கலாம். புறநானூறு, சிலப்பதிகாரம், அகநானூறு எல்லாமே வா. சிலப்பதிகாரம் கூட வரும், புறநானூறு கூட வரும். வெரி குட். மதுரை காஞ்சியா? சரி, செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பவளம் அப்படின்றதான். ஓகேவா? செக் பண்ணி ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்து தீம்புளி எந்திரம் பந்தல் வருந்த. இது வந்து அடிக்கடி கேட்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. தீம்புளி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. பெருங்கதை, சீவக சிந்தாமணி, பதிற்றுப்பத்து, பரிபாடல். தீம்புளி எந்திரம் பந்தல் வருந்த அப்படின்றது என்னப்பா, என்ன நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது? பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்து அப்படின்றது புறம் சார்ந்த இலக்கியமா இல்ல அகம் சார்ந்த இலக்கியமா? சிலப்பதிகாரம். ஓகே. சோ பதிற்றுப்பத்து புறம் சார்ந்த இலக்கியமா அகம் சார்ந்த இலக்கியமாப்பா? புறம். வெரி குட். புறம் சார்ந்த இலக்கியம் தான் பதிற்றுப்பத்து. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மோஸ்ட்லி சேர மன்னரினுடைய வாழ்க்கை கருவூலம்னு சொல்லுவாங்க. சேரர்களை பற்றிய கருத்துக்கள் இருக்கும். 10 மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் எழுதியிருப்பாங்க. அதுல முதலாவது 10வது மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது, 80 மட்டும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். கரெக்டா? அடுத்து உத்தம சோழ பல்லவர் எனும் பட்டம் பெற்றவர் யார்? உத்தம சோழ பல்லவர் என பட்டம் பெற்றவர் யார்? ஃபாஸ்டா நோட் பண்ணுங்க. கம்பர், சேக்கிழார், புகழேந்தி, ஒட்டக்கூத்தர். உத்தம சோழ பல்லவர் அப்படின்னு யார சொல்றாங்கப்பா? வெரி குட், சேக்கிழார். சேக்கிழாரோட இயற்பெயர் என்னது? அருண்மொழி தேவர். அருண்மொழி தேவர் அப்படின்றதா சேக்கிழாரோட இயற்பெயர். நோட் பண்ணிக்கோங்கம்மா, நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து பார்க்கலாம். 11வது கேள்வி. புல்லுரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள பறவையினை தேர்வு செய்க. பறவையினை தேர்ந்தெடு. புல்லுரு புன்கண். புல் அப்படின்னா பறவை இனமா? இதுல என்னப்பா, எந்த பறவையை மென்ஷன் பண்ணிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் இது யாருக்கிட்ட சொல்றது? கண்ணகி அந்த வாயிற் காவலன் கிட்ட சொல்றது. கரெக்டா? பாட்டு பாடுவாங்கல்ல, அப்ப சொல்றது. புல்லுரு புன்கண் தீர்த்தோன். வெரி குட். புறா. புறாவினுடைய துன்பத்தை தீர்த்து வைப்பாங்க. யாரு தீர்த்து வைப்பாங்கப்பா? அந்த மன்னனினுடைய பெயர் என்ன? புறாவினுடைய துன்பத்தை தீர்த்து வைப்பாங்க. அந்த மன்னனினுடைய பெயர் என்ன? வெரி குட், சிபி சக்கரவர்த்தி. சரியா? புல்லுரு புன்கண் தீர்த்தோன் என்று அழைக்கப்படுபவர் சிபி சக்கரவர்த்தி. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. இங்க புறாவினுடைய துன்பத்தை தான் தீர்த்து வைப்பாங்க. ஓகே. அடுத்து உயிர்வரின் ஒக்குரல் மெய்விட்டோடும் என்னும் புணர்ச்சியின் விதிப்படி புணர்ந்துள்ள சொல் எது? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி. இதுல நீங்க பிரிக்க முடிஞ்ச சொல்ல, இதையே நீங்க பிரிக்கிறீங்கன்னா கல் கூட்டல் ரா அப்படின்ற மாதிரி நம்ம பிரிக்க வேண்டியதா இருக்கும். சோ அது நம்ம கற்று கூட்டல் ஆ அப்படின்ற மாதிரி பிரிக்கும். சோ இதுதான் நம்ம எப்படி பிரிப்போம்னா கன்று கூட்டல் ஆன்னு பிரிப்போம். சோ இங்க என்ன இருக்கு? இற்று கூட்டல் ஊ இருக்கு. சோ இந்த ஊ போயிருது. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோட விதிப்படி இந்த ஊ போயிருது. பேலன்ஸ் என்னப்பா இருக்கும்? கண் இற்றுன்னு இருக்கும் பிளஸ் ஆ. இப்போ உயிர்வரின் உக்குரல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை விதிப்படி இற்று கூட்டல் ஆ ரான்னு வந்துடும். ஆன்சர் கன்றா. ஆப்ஷன் பி பா. பி தான் சரியான விடை. ஓகே. கன்று கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். மத்தது எதுவுமே நம்மளுக்கு ப்ராப்பரா பிரிக்கிற மாதிரி சொல்லா இல்ல. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா?
விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இதுல என்ன வகையான மோனை வந்திருக்குன்னு கேக்குறாங்க. சோ 1 2 3 4 இது வந்து என்ன வந்துடணும், கீழே வந்துடணுமா? விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து, இதுல என்ன வகையான மோனை வந்திருக்குன்னு கேக்குறாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்ல வி இருக்கு, இருக்கா? இருக்கு. செகண்ட்ல இல்ல, தேர்ட்ல இருக்கு, ஃபோர்த்ல இருக்கு. அப்போ 1 3 4 என்னப்பா? 1 3 4 மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய்னா 1 2 4, கூளைனா 1 2 3, ஒருவினா 1 4. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழ்கண்ட கூற்றுக்களில் எது சரியானது அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா பாருங்க. சால தவ முதலிய உரிச்சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படி கிடையாது இல்லையா? சால சிறந்தது, தவ சிறிதுலாம் நம்ம எழுதுறோம்ல, சால சிறந்தது இச்சு போடுறோம், தவ சிறிது இச்சு போடுறோம். சோ அதெல்லாம் இச்சு நம்ம போடுறோம். வினை தொகையில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது கரெக்டா? ஆமா, இது கரெக்ட். வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி என்ன பண்ணுப்பா, மிகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, பாக்கு தோட்டம், இத்து வரும் அந்த இடத்துல. சரியா? உவமை தொகையில வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா மிகும் தானே, சில இடங்கள்ல உவமை தொகையிலயும் என்ன பண்ணும் தான், வல்லினம் மிகும் தான். அப்போ மிகாது என்னது, வினை தொகையில வல்லினம் மிகாது அப்படின்றதுதான் சரியானது, மற்ற எல்லாமே தவறு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருளை தருவது என்னன்னு தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பண்பு தொகை, அன்மொழி தொகை, வினை தொகை, உவமை தொகை. தொடர்நிலை தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது டேஸ் எனப்படும். பண்பு தொகை. பண்பு தொகைனா என்னப்பா, ஆன ஆகிய அப்படின்ற பண்புருபு மறைஞ்சு வருது. சரியா? வினை தொகைனா முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய வார்த்தைகள், காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவது. உவமை தொகைனா போல, போன்ற அப்படின்ற உவம உருபு மறைஞ்சு வருது. அப்ப இது எதுவுமே இல்லாததுதான் என்னது, அன்மொழி தொகை. இதுக்கான ஆன்சர் அன்மொழி தொகை. இது எப்படி பிரிக்கணும்னா, அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகைன்னு அர்த்தம். சரியா? சோ தொகைநிலை தொடர்களுள், தொகைநிலை தொடர் மொத்தம் எத்தனைப்பா, 6 இருக்கா? சோ அதுல அந்த 5 இருக்குல்ல, அந்த 5 தொகைநிலை தொடர்களுள் அல்லாத வேறு சில மொழிகள் தொக்கி வருவது, அததான் என்னன்னு சொல்றாங்க, நமக்கு தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. தொகைநிலை தொடர்களுள் அல்லாத வேறு சில சொற்கள் தொக்கி வருவது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. தொகை 6, தொகானா 9. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவலரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. தேவநேய பாவலருக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கு, அதுல இங்க ஒரு பெயர் மட்டும் அவருக்கு பொருந்தாது. என்ன அப்படின்னு சொல்லுங்க. செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், இலக்கிய செம்மல், தமிழ் பெருங்காவலர். சோ ஆன்சர் இலக்கிய செம்மல் அப்படின்றது தேவநேய பாவனாரினுடைய சிறப்பு பெயர் கிடையாது. மற்றபடி செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர் எல்லாமே யாருதான், தேவநேய பாவனார் தான். இலக்கிய செம்மல் அவருக்கு பொருந்தாது. அடுத்து உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார்? உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்ற நூலை எழுதியவர் யார்? இஃபான், எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை, தால்சுதாய், முனைவர் எமினோ. யாருப்பா? உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்ற நூலை எழுதியவர். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. தால்சுதாய், டால்ஸ்டாய், அதான் தால்சுதாய்னு கொடுத்திருக்காங்க, டால்ஸ்டாய். ஓகேவா? வெரி குட், சூப்பர். அடுத்த கேள்வி பொறுத்துக. பெருஞ்சித்திரனார், சுரதா, முடியரசன், பாரதிதாசன். ஓகேவா? பெருஞ்சித்திரனார் இங்க இருக்க என்ன நூலை எழுதியிருக்காரு? கனிச்சாறு அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் என்னது? 3. சுரதா தேன்மலை 4. அப்ப 3 4 எங்க இருக்குப்பா? ஆப்ஷன் B ல இருக்கதான் சரியான விடை. முடியரசன் காவியப்பாவை, பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. ஓகேவா? ஆன்சர் என்ன? 3 4 1 2. நோட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு, சுரதா தேன்மலை, முடியரசன் காவியப்பாவை, பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு. ஓகேவா? சூப்பர், வெரி குட்.
அடுத்த கேள்வி, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று எது? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று எதுன்னு கேக்குறாங்க. கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம். கள்ளக்குடி மகாகாவியம் கிடையாது. யாருப்பா எழுதினாங்க கள்ளக்குடி மகாகாவியம்? கண்ணதாசன். சரியா? பெருஞ்சித்திரனாருடைய படைப்புகள்ல அது கிடையாது. கொய்யாக்கனி, கனிச்சாறு, ஐயை, பாவிய கொத்து, நூறாசிரியம் இது எல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதுனதுதான். ஓகேவா? கள்ளக்குடி மகாகாவியம் அப்படின்றது கண்ணதாசனுடைய படைப்பு. திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்களின் எண்ணிக்கை. திருவள்ளுவ மாலை அப்படின்றது திருக்குறளை பாடி புகழ்ந்து எழுதினவங்களுடைய தொகுப்பு. திருக்குறளுக்கான ஒரு சிறந்த என்ன சொல்றது, திருக்குறளை சிறப்பிக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னா அதான் திருவள்ளுவ மாலை. ஒருத்தர் மட்டும் அந்த நூலை எழுதல, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அந்த பாடல்கள் எல்லாத்தையும் தொகுத்து தான் திருவள்ளுவ மாலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? சோ எத்தனை பேர் பாடிய பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு கேக்குறாங்க. 53, 75, 75, 60, 60, 100, 53. ஆன்சர் என்னப்பா? 53 பேர். 53 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் என்னன்னு சொல்றாங்க? நமக்கு திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்றாங்க. வெரி குட், சூப்பர்ப்பா. அடுத்து, டாஸ் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கிறார். சரியா? அப்பர் என்ன பண்றாங்க? எந்த திருப்பதிகத்தை பாடி பாம்போட விஷத்தை நீக்குறாங்க? அந்த ஒரு பையனுக்கு பாம்பு கிடைச்சிரும் இல்லையா? அப்பூதியடிகள் அவர்களுடைய பையனுக்கு பாம்பு கிடைச்சிரும். அந்த விஷத்தை ஒன்றுகளாம் அப்படின்ற திருப்பதிகம் பாடிதான் திருநாவுக்கரசர் நீக்குவாங்க. அந்த பையனோட பேரும் என்னவாதான் இருக்கும்? திருநாவுக்கரசாதான் இருக்கும். சரியா? அடியாரோட பேரையே அவருக்கு வச்சிருக்காங்க. ஓகே. ஒன்றுகளாம் எனும் திருப்பதிகம் என்ன தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கி அருளினார். சரியா? அடுத்து, பொறுத்துக நூலும் நூலாசிரியரும். களவெளி 40, கைநிலை, கார் 40, பழமொழி 400. நமக்கு தெரியும் பழமொழி 400. களவெளி 40 அப்படின்றது யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா பொய்கையார். 2 ஃபர்ஸ்ட் ஒன் 2 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? கைநிலை அப்படின்றது யாரோடதுன்னா புள்ளங்காடனாரோடது. கார் 40 கண்ணங்கூத்தனார். பழமொழி முன்றுரை அரையனார். ஆன்சர் 2, 3, 4, 1. 2, 3, 4, 1. நோட் பண்ணிக்கோங்கப்பா. 2, 3, 4, 1. களவெளி 40 பொய்கையார் எழுதியிருக்காங்க. கைநிலை புள்ளங்காடனார். கார் 40 கண்ணங்கூத்தனார். பழமொழி முன்றுரை அரையனார். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் 2, 3, 4, 1. அடுத்த கேள்வி, அருமா நரி நக்கிற்றென்பது என்று கடல். இது பயின்று வந்த நூல். இது அருமா நரி நக்கிற்று என்று கடல். இது பயின்று வந்துள்ள நூல் எதுன்னு கேக்குறாங்க. பழமொழி, நாலடியார், திருக்குறள், ஆசாரக்கோவை. அருமா நரி நக்கிற்றென்றது. சோ இது எதுல அப்படின்னு சொல்றாங்க? எந்த நூல்ல வந்திருக்கு? வெரி குட்பா, பழமொழி. பழமொழி 400ல முன்றுரை அரையனார் அவர்களால் எழுதப்பட்ட வரிதான் இது. ஓகேவா? அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்து தோன்றும். ஸோ ஆன்லைன் கிளாஸ்ல நான் இதை ஃபார்முலா பேஸ்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க தமிழ் ஆன்லைன் கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமான ஆன்லைன் கிளாஸுமே உங்களுக்கு ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழுக்கு மட்டும் நீங்க ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1000 rupees. ஸோ உங்களுக்கு புக்ஸோட வேணும், தமிழ் பிளஸ் தமிழ் புக்ஸ், தமிழ் கிளாஸ் பிளஸ் தமிழ் புக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 2000 rupees வரும். சரியா? அன்னம் நுனினா வருட அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்கேன்ப்பா? நுனினாக்கு வருட, வருடுவதால் அப்படின்னு வந்தாலே என்ன சொல்லியிருக்கேன்? ரா ழா, ரா ழா வரும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ரா ழா வரும். ஓகே. நலமுன் நலமுன்னும் தனக்கள் புணரும் விதிப்படி பின்வருவனவற்றில் எது சரி? அதாவது நலமுன்னும் நலமுன்னும் தனக்கள் புணரும் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது, மயங்கொழி. நான் சொல்லியிருக்கேனா, ஒரே மாதிரி உச்சரிப்பை உடைய வேறுபட்ட எழுத்துக்கள். சரியா? அதுதான். சோ அங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. சோ இதை நீங்க மயங்கொழி எழுத்துக்களின் அடிப்படையில, இணை எழுத்துக்களின் அடிப்படையில வச்சு பாருங்க, ஈஸியா இருக்கும். சரியா? நலமுன் தன வருமா? நாக்கு முன்னாடி என்ன வரும்பா? ரா தான் வரும். அப்போ இது தப்பு. நலமுன் ரணவும். கரெக்டா? நலமுன் ரணவும். ஓகே. நலமுன் நனவும். என்ன வரும்? நாக்கு முன்னாடி டா தான் வரும். அப்ப இது தப்பு. நலமுன் ரணவும் நலமுன் தனவும். இது எனக்கு கரெக்டா இருக்கு. இங்க நலமுன் ரணவும்
சோ இங்க ரா நா பாருங்களேன், நா தப்பா இருக்கு. ஓகேவா? ஆன்சர் சி. சீமா. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஆன்சர் சி. எப்படின்னு புரிஞ்சுச்சா? இது ஈஸி. இணைய எழுத்தின் அடிப்படையில இதை நீங்க ஈஸியா எழுதிடலாம். அடுத்து 26 வித்தொடு சென்ற வட்டி என்னும் நற்றிணை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள். வித்தொடு சென்ற வட்டி என்ற நற்றிணை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வட்டி. ஆன்சர் பண்ணுங்க வேமா. ஆன்சர் வெரி குட் மா. பனையோலை பெட்டி. பனையோலை பெட்டி. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. பனையோலை பெட்டின்றது சரியான விடை. அடுத்து எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? இங்கிலாந்து, சிங்கப்பூர், உருசியா, இந்தியா. உருசியா நாட்டுல தான் அணு துளைக்காத இடத்துல திருக்குறளை வச்சு பாதுகாக்கிறாங்க. ஓகேவா? உருசியா அப்படின்றது சரியான விடை. அடுத்த கேள்வி 28 மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எது? மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எது? மதங்க சூளாமணி, மத்த விலாசம், சாகுந்தலம், மனோன்மணியம். மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எது? மதங்க சூளாமணி, மத்த விலாசம், சாகுந்தலம், மனோன்மணியம். ஆன்சர் என்னப்பா? சாகுந்தலம். மறைமலை அடிகள் எழுதிய நாடக நூல் எது? சாகுந்தலம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி உழவர் ஏரடிக்கும் சிறுகோளை அரசரது செங்கோலை நடத்தும் கோள் என கூறியவர். உழவர் ஏரடிக்கக்கூடிய அந்த கோள் தான் அரசர் வழி நடத்தக்கூடிய செங்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் அப்படின்னு யாரு சொன்னாங்க அப்படின்னா பாரதியார், பாரதிதாசன், வில்லிபுத்தூரார், கம்பர். வெரி குட் மா, சூப்பர். ஆன்சர் கம்பர் அப்படின்றதுதான் சரியான விடை. உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நிறுத்தும் கோள் அப்படின்னு சொன்னது யாரு? கம்பர். வெரி குட். அடுத்த கேள்வி பாருங்க. சூலியன் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர். சூலியஸ் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் திருவிகா, மறைமலையடிகள், உவேசா, கவிமணி. என்னப்பா ஆன்சர்? சூலியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் யாரை பாராட்டி இருப்பாங்க? உவேசா அவர்களை. உவேசா. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சோ கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம கிட்ட 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க் வெறும் 999 rupeesக்கு கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் வைஸா உங்களுக்கு புக் மெட்டீரியலுமே அவைலபிளா இருக்கு. சேம் நம்பர் கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல் எது? அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் எது? முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை, ஏழாதி, சிறுபஞ்சமூலம். நல்லா பாருங்க. அறவுரை கோவை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் போன எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஆன்சர் முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி அப்படின்றது சரியான விடை. அடுத்து பாருங்க. இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல். இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது? திருவருட்பா, திருக்குறள், மகாபாரதம், ராமாயணம். ஆன்சர்பா திருக்குறள். அதே மாதிரி திருக்குறளை 40 ஆண்டுகள் படிச்சதுக்கு அப்புறமா தான் ஜியு போப் அதை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூல்? அதாவது குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அந்த மாதிரி குடிமக்களினுடைய வரலாற்றை கூறக்கூடிய ஆதி காப்பியம் எது அப்படின்னு கேக்குறாங்க. எதுப்பா? சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, கம்பராமாயணம். அப்கோர்ஸ் ஆன்சர் என்னது? சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் அப்படின்னாலே எதுக்கு வந்துடணும்? சிலப்பதிகாரம். ஏன் இத குடிமக்கள் காப்பியம்னு சொல்றாங்க? நார்மலான அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குடிமக்களாகிய கோவலன் கண்ணகியினுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்றதுனாலதான் இதுக்கு குடிமக்கள் காப்பியம் அப்படின்ற பேர் வந்துச்சு. ஓகேவா?
அடுத்து பாருங்க, எட்டு தொகையில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடு. எட்டு தொகை நூல்கள்ல நாடக பாங்குல அமைந்திருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. குறுந்தொகை, அகநானூறு, கலித்தொகை, ஐங்குறுநூறு. வெரி குட், சூப்பர். ஆன்சர் கலித்தொகை. நாடக பாங்குல அமைந்திருக்கக்கூடிய எட்டு தொகை நூல் எதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ஆன்சர் கலித்தொகை. கலித்தொகை அப்படின்றதான் சரியான விடை. அடுத்து 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரு நூல்களை படைத்துள்ளார். 11 கீழ்கணக்குல ஒரே ஒருத்தர் மட்டும் 2 நூல்களை படைச்சிருப்பாரு. அவர் யாரு? கபிலர், மூவாதியார், நல்லாதனார், கனிமேதாவியார். யாருப்பா? வெரி குட். ஆன்சர் கனிமேதாவியார். ஒன்னு ஏழாதி, இன்னொன்னு என்னதுப்பா? ஒன்னு ஏழாதி, இன்னொன்னு என்னது? திணைமாலை 150. வெரி குட், சூப்பர்ப்பா. அதே மாதிரி இந்த 10 பாட்டு இருக்குல்ல, 10 பாட்டுலயும் ஒரே புலவர் 2 பாடல்களை படைச்சிருப்பாங்க. அது என்னென்ன நூல்? 10 பாட்டுலயும் ஒரே புலவர் 2 பாடல்களை சொல்லி இருப்பாங்க. 10 பாடல்லையும் இதே மாதிரி ஒண்ணு இருக்கு, நக்கீரர். வெரி குட். நக்கீரர் என்னென்ன? நெடுநல் வாடை, திருமுருகாற்றுப்படை. ஓகே, சூப்பர், வெரி குட். அடுத்து, என்கார் சிலம்பு மணியுடை அரியே இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கிறது? மணி என்பது எதை குறிக்கிறது? பவளம், முத்துக்கள், மாணிக்கங்கள், மரகதங்கள். என்கார் சிலம்பு மாணிக்க பரல்கள், மணியுடை அரியே, மணின்றது மாணிக்கம். ஓகேவா? மாணிக்கம் அப்படின்றது சரியான விடை. கடியலூர் உருத்திரங்கண்ணானார் அவருமே என்ன பண்ணிருக்காங்க? பட்டினப்பாளையும். வெரி குட், கரெக்ட்பா. உண்மை தொகையில் என்னும் விடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும்? சோ ஒரு உண்மை தொகை நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப காடு கழனின்னு எழுதுறீங்க, சரியா? காடு கழனி, காடும் கழனியும்னு எழுதுறீங்க. அப்ப அப்படின்றது எதுல வருது? ஒரு சொல்லோட இடையிலையும் வருது, ஒரு சொல்லோட இறுதியிலையும் வருது. அதான் இடையிலும் இறுதியிலும் வரும். புரியுதா? இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு புரியுதா? உண்மை தொகையில் என்னும் விடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஒரு சொல்லோட இடையிலையும் வரும், சொல்லோட இடையிலையும் வரும், இறுதியிலையும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் காடும் கழனியும். ஓகேவா? வெரி குட். அடுத்த கேள்வி, ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை என தேர்ந்தெடு. இதுவுமே அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். இப்ப ரீசெண்டா கூட நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல எல்லாத்துல அப்படியுமே பார்த்தோம். ஒரு பெயர் சொல்லினுடைய பொருளை செய்யப்படு பொருளா மாத்துது அப்படின்னா அந்த வேற்றுமை உருபு என்னதுப்பா? ஐ. ஐ அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை உருபு. அதனாலதான் இரண்டாம் வேற்றுமைக்கு செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்ற இன்னொரு பெயர் இருக்கு. அதனாலதான் இரண்டாம் வேற்றுமைக்கு செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்ற இன்னொரு பெயர் இருக்கு. முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை அப்படின்னும், எட்டாம் வேற்றுமைக்கு விழி வேற்றுமை அப்படின்னும் வேறு பெயர்கள் இருக்கு. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, பின் வருவனவற்றில் எது உருவகம் அன்று, எது உருவகம் கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. மொழி அமுது, மொழியாகிய அமுது. அடிமலர், அடியாகிய மலர். தமிழ் தேன், தமிழாகிய தேன். கயற்கண், கயல் போன்ற கண். அப்ப இங்கதான் போன்றன்னு வருது. சரியா? கயல் கண்ணா என்னது? மீன் மாதிரி இருக்கக்கூடிய கண்ணு. அப்ப இது உருவகம் அல்ல. இது என்னது? உவமை தொகை. உவமை தொகை. உருவகத்துக்கு உவமைக்கு என்னப்பா வித்தியாசம்? உவமைனா ஒண்ணு இன்னொன்னு மாதிரி இருக்குன்னு கம்பேர் பண்றது. இதே கம்பேர் பண்ணாம இதுதான் இது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உருவகம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 40, தானம் தவமிரண்டும் தங்கா வியல் உலகத்து குரட்பாவில் இடம்பெற்றுள்ள சீர் மூனை. நான் சொல்லியிருக்கேனா இணை எழுத்துக்கள் வரலாம்னு. அப்ப தா அப்படின்றது 1, 2, 3. 1, 2, 3ல மோனை வந்துச்சுன்னா அது என்ன மோனை? 1, 2, 3ல மோனை வந்துச்சுன்னா அது என்ன மோனைப்பா? வெரி குட், கூளை மோனை. சூப்பர், கூளை மோனை அப்படின்றது சரியான விடை. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது? அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா? உத்தராஞ்சல். உத்தராஞ்சல். அவ்வளவுதான். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது as per புக்கு தான். புக்கோட அடிப்படையில சொல்லியிருக்கு. கண்ணதாசன் படைத்த நாடகம்.
கண்ணதாசன் படைத்த நாடகம் எது அப்படின்னு கேக்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்கப்பா. கண்ணதாசன் படைத்த நாடகம் எது அப்படின்னு கேக்குறாங்க. என்ன நாடகம்? ராசதண்டனை. ராசதண்டனை தான் கண்ணதாசனுடைய நாடகம். இதே பாரதிதாசனுடைய நாடகம்னு கேட்டாங்கன்னா பிசிராந்தையார். ஓகே, அடுத்து 43. கீழ்கண்டவற்றில் பொருந்தாத தொடர். அயற்கூற்று. அயற்கூற்று பத்தி பொருந்தாதது எது? மேற்குறிகள் வரும். சரியா? தன்மை முன்னிலை, அதாவது மேற்குறிகள் வராது அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. வராது, மிஸ் பண்ணிருக்கேன். தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறாது, அது அவை அங்கே என மாறும். கால பெயர்கள் அந்நாள் மறுநாள் என மாறும். சோ அதெல்லாம் கரெக்ட் தான். சரியா? தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயரா மாறாதுன்னு கிடையாது, மாறும் ஆக்சுவலி. சரியா? இப்ப அவங்க சொல்றத நான் என்னவா அவன், இப்ப நாங்க 2 பேரும் பேசுறோம்னா இன்னொருத்தவங்க அதை போய் சொல்றாங்கன்னா அவன் இவன் தான் சொல்லுவாங்க. அப்ப அது படற்கை. படற்கை பெயர்களா கண்டிப்பா மாறும். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. பீதான். அடுத்து, புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடு. புத்தகம் வாசிப்பதை கடமையாக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவர் யாருப்பா சொன்னாங்க? இத நேரு. நேரு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நேரு அப்படின்றதுதான் சரியான விடை. அடுத்து 45. உண்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? உண்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆத்திச்சூடி, நாலடியார், புறநானூறு, பழமொழி 400. இன்னைக்கு 588 ரொம்பவே லக்கி நம்பர் நினைக்கிறேன். ஏன்னா அப்பால இருந்து நானும் பாக்குறேன். கூடுறாங்க, மறுபடியும் 588 வராங்க, கூடுறாங்க, மறுபடியும் 588 வராங்க. சோ கொஞ்சம் லீவ் ஆகாம பாருங்க ஃபுல்லா. சரியா? ஓகே, சான்சர்பா புறநானூறு. 9 நாளை உடுப்பவை இரண்டேன்றது புறநானூற்றினுடைய பாடலடிகள். 5 கொஸ்டின் தான், வேமா பார்த்துடலாம். போரை ஒளிமின் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார்? கோவூர் கிழாரினுடைய அறிவுரையை கேட்டு, போரை ஒளிமின் அப்படின்ற அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யாருன்னு கேக்குறாங்க. நெடுங்கிள்ளி, நலங்கிள்ளி, அதியமான், சேரமான், சேரமான், நெடுமான் அஞ்சி. யாருப்பா போரை நிறுத்திருப்பாங்க இந்த கதையில? ஆன்சர் நெடுங்கிள்ளி அவர்கள் தான் போரை நிறுத்தியிருப்பாங்க. கோவூர் கிழாரினுடைய அறிவுரையை கேட்டு போரை நிறுத்தியவர் யாரு? நெடுங்கிள்ளி. ஔவையாரினுடைய அறிவுரையை கேட்டு போரை நிறுத்தியவர் யாரு? ஔவையாரினுடைய அறிவுரையை கேட்டு போரை நிறுத்தியவர் யாரு? நெடுங்கிள்ளி கரெக்டிங்க. அதியமானா? கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஔவையாரினுடைய அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன். வெரி குட். அனிதா, தொண்டைமான். வெரி குட், தொண்டைமான். அதியமானுக்கு தான், அதியமான் சப்போர்ட்டா தான் அவை போவாங்க. போரை நிறுத்தினது தொண்டைமான். சரியா? வெரி குட். கொஞ்சம் கவனிங்க கொஸ்டின் எந்த மாதிரி கேட்கிறோம் அப்படின்னு. சரியா? அடுத்து, பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். பெருவெடிப்பு கொள்கை, இந்த மாதிரி சயின்டிபிக்கான விஷயங்கள் எல்லாமே திருவாசகத்துல இருக்கும். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெரும் காட்சி படிச்சிருக்கோமா? நோட் பண்ணிக்கோங்க. திருவாசகம். ஓகே, அடுத்து பாருங்க. தேம்பாவணி என்பது ஒரு கிறிஸ்தவ காப்பியம், இஸ்லாமிய காப்பியம், வைணவ காப்பியம், சைவ காப்பியம். ஆன்சர் கிறிஸ்தவ காப்பியம் தான் தேம்பாவணி அப்படின்றது. இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையாகிய ஜோசப் அப்படின்னு சொல்லக்கூடிய வளன் அவங்கள பாட்டுடை தலைவனா வச்சு எழுதப்பட்டதுதான் கிறிஸ்துவ காப்பியம் தேம்பாவணி. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்கப்பா. வெரி குட். அடுத்து போலாமா? 49. தண்டமிழ் ஆசான் என்று பாராட்டப்பட்டவர் யாரு? தண்டமிழ் ஆசான் அப்படின்னு பாராட்டப்படுறாங்கன்னா சீத்தலை சாத்தனார். யாரு பாராட்டுறாங்க? சீத்தலை சாத்தனாரை தண்டமிழ் ஆசான் என்று பாராட்டியவர் யாருன்னா இளங்கோவடிகள். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, இளங்கோவடிகள். அண்ட் லாஸ்ட், நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் என்னும் தொடரில் ஐவர் என்பதன் பொருள் யாது? ஒன்றொளி பொதுச்சொல், இனங்குறித்தல், தொடர்மொழி, பொதுமொழி. ஆன்சர் பா. வெரி குட். பொதுமொழியா? டியா? டி எப்படி சொல்றீங்க? ஆன்சர் ஒன்றொளி பொதுச்சொல். நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர். சோ இந்த இலக்கணத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா அப்போ ஆண்கள் மட்டும்தான் போர்க்களத்துல இருப்பாங்களா? அப்ப நாட்டை காக்க 5 பேர் போனாங்க. 5 பேருமே யாரு?
ஆண்கள். வாசலில் 5 பெண்கள் கோலமிட்டனர். அப்ப அந்த வாசலில் 5 கோலமிட்டனர். சோ அந்த 5 அப்படின்றது பொதுவான சொல். ஆனா யாரை மட்டும்தான் குறிக்குது? பெண்களை மட்டும்தான் குறிக்குது. சரியா? சோ அந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து ஆண்கள் இல்ல பெண்களை மட்டும் பொதுவா குறிக்குது அப்படின்னா அதை ஒன்றொலி பொதுச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு இன்னைக்கான 50 கேள்விகள். இந்த மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க் மொத்தமா 4 புக் நம்ம கொடுக்குறோம். வெறும் 9,999 மட்டும்தான், 999 ரூபாய் மட்டும்தான். கேஷ் ஆன் டெலிவரியாவும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு தேவையான புக் மெட்டீரியல் நம்ம கிட்ட இருக்கு. புக்ஸையுமே நீங்க ஹோல் புக்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வருது. குரூப் 4 நீங்க இப்போ வந்து நீங்க கொஸ்டின் பேங்க் வாங்கிக்கலாம். இல்ல குரூப் 4 ஷார்ட் டைம்ல நான் படிச்சிருவேன் அப்படி உங்களுக்கு புக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அதையுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து குரூப் 2 குரூப் 1ஓட நோட்டிபிகேஷன்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான புக்ஸுமே அவைலபிளா இருக்கு. குரூப் 2க்கு இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. குரூப் 1க்கு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, அப்ளை பண்ணியும் முடிச்சுப்பீங்க. ஸோ நீங்க என்ன படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா புக்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? ஸோ ஆன்லைன் கிளாஸஸும் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல போயிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழை கற்றுக்கொண்டால் காரணம் நீங்கள் மட்டும்தானா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. விஷ் பண்ற எல்லாருக்குமே நன்றி, பாராட்டுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சரியா? கொஸ்டின் பேங்க் இன்னும் வராம இருக்காது, நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணி அவங்களோட டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ சோ மச்மா. லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நன்றி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த மாதிரி லைவ் போகுது 2:30 அப்படின்னு. ரெகுலரா வாங்க. நேற்று வந்ததை விட இன்னைக்கு கவுண்ட் கம்மி தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, தேங்க்யூமா. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம யூனிட் 8 கேட்டீங்க. யூனிட் 8 தான் செல்வராஜ் சார் எடுக்கிறாங்க இல்லையா, டெக்ஸ்டர்ல 2 o'clock எடுக்கிறாங்க. எக்ஸாம்ஸ் டெய்லியில கேட்கிற ஒரு காரணத்தினால நம்ம வந்து அதை ஷார்ட்ஸா போட போறோம். சரியா? 1 minute 10 கொஸ்டின். அது கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்கும், நீங்க ஸ்லோ பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 8ல ஒரு நாள்ல 10 கொஸ்டின் அந்த மாதிரி. சரியா? ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின், மறுநாள் ஸ்டார்ட்ஸ்ல 10 ஒரு நிமிஷத்துல 10 கொஸ்டின். அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாளையில இருந்து அப்லோட் ஆகும், டைமிங் தெரியல, பட் நாளையில இருந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். பாய், see you.